சிறை ரொம்ப சிறப்பாக இருக்குது. இந்த வருஷத்தோட முடிவில் ஒரு சிறந்த படமாக இந்த படம் வந்திருக்கு. ரொம்ப யதார்த்தமாக பண்ணியிருக்காங்க. நடிப்பும் சரி, எடிட்டிங்கும் சரி, கூடவே மியூசிக், ஜஸ்டின் பிரபாகர் மியூசிக் எல்லாமே படத்தை ரொம்ப லிஃப்ட் பண்ணி ரொம்ப சூப்பராகவே வந்திருக்கு படம். எல்லோரும் பார்க்க வேண்டிய படம். ஃபேமிலி ஆடியன்ஸாக கண்டிப்பாக பார்க்கணும் ஆக்சுவலி. ஆனால் ஏன்னா இது ஒரு பேசிக்காக ஒரு காதல் கதை தான். காதல் கதைக்கு பின்னாடி இருக்கிற அரசியலை சொல்லியிருக்காங்க. அது தற்செயலாக நடக்கிற அரசியலும் சரி, மறைமுகமாக கேஸ்ட்டு கிடையாது, மதத்தை சார்ந்து ஒரு இஸ்லாம் சமூகத்தை சேர்ந்தவன்றதால அவனுக்கு என்னென்ன மாதிரியான அநியாயங்கள் நடக்குது, அநியாயங்கள் கூட கிடையாது, சட்டத்தை எப்படி அவங்க மதிக்காமலே இருந்துடுறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த வச்சு ஒன்று சொல்லியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. விக்ரம் பாபுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவிஸாக இருக்கும். அவர் நிறைய படம் நல்ல படம் கொடுத்துருக்காரு. டானாகரன், கும்கி ரைட். ஸோ நிறைய படம் கொடுத்துருக்காரு. ஸோ இதுவும் அதில் ஒன்றா வரும் கண்டிப்பாக. கண்டிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணுவாங்க. அவங்களுக்கான படம் தான் ஆக்சுவலி இது. இது அவேர்னஸ்ன்னு கூட சொல்ல முடியாது. எல்லோரும் பார்த்து அவங்க ரியலைஸ் பண்ணுற ஒரு படம் தான் அது. மாரல் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது ஆக்சுவலாக. இது நீங்கள் கண்ணு முன்னாடி உங்களுக்கு சொசைட்டியில் நடக்கும்போது நம்ம சரியாக கண்டுக்காமல் போயிடும் சில விஷயங்களை. இது படம் மூலியமாக நம்ம கண்டுக்கிறோம், அவ்வளோதான். படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த வருஷம் வந்ததில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவிஸ்ன்னு சொல்லலாம். சிறை ஒரு 10னா ஒரு 8 கொடுக்கலாம் கண்டிப்பாக. தேங்க்யூ. சிறை படம் பார்த்துட்டு வந்தேன். படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஒரு முஸ்லீம் கைதியை கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக போகிறாங்க வேலூர்லேருந்து சிவகங்கை மாவட்டத்துக்கு. அதுதான் அந்த படத்தோடைய கதை. அதில் அந்த பையனுடைய அதில் ஒரு சிறை கைதியாக நடிச்சிருக்கிறவருடைய காதல் கதை. அதை உணர்ந்த போலீஸ்காரர் எவ்வளோ தன்மையாக அவரோட நடந்துக்கிறாருன்றது வந்து ரொம்ப யதார்த்தமாக எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட படம் வந்து 2 hours தான் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் 1 hour, செகண்ட் ஆஃப் 1 hour. படமே வந்து ஒரு மாதிரி நம்மளுக்கு ரொம்ப ஒரு மனசுக்குள்ளே ஒரு வெதுக்கலை கொடுத்துருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நடக்கிற நம்மளுடைய இயல்பு வாழ்க்கையில் நடக்கிற வந்து போலீஸ்காரங்க ரொம்ப கெட்டவங்க, எல்லாம் போலீஸ்காரங்களை பார்த்தா நம்ம பயப்படுறோம், இந்த மாதிரியான உணர்வுகள்லாம் இருக்குல்ல. அதுக்கு தான் ஒரு கிளைமேக்ஸில் ஒரு சென்டென்ஸ் சொல்லியிருக்காரு விக்ரம் பிரபு. போலீஸாக நடிச்சிருக்காரு. இதில் அவர் தெளிவாக சொல்லியிருக்காரு. போலீஸ்காரங்களாம் அகாடமியில் இருந்து வெளில வரவங்களுக்கே சொல்கிறார் ட்ரைனிங்கில். ஸோ இந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு ஹாலிவுட் ஸ்டாண்டர்டுக்கு இருக்குது. கிட்டத்தட்ட இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபியும் மியூசிக் ஜஸ்டின் பிரபாகரனும் பயங்கரமாக இந்த படத்தை வந்து ஹோல்டு பண்ணியிருக்காங்க. ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த வருஷத்தோட முக்கியமான படம்னு என்னை பொறுத்த வரைக்கும் நான் அதை சொல்லுவேன். கண்டிப்பாக ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல படம். இந்த படத்தையும் நம்ம விட்டுட்டு இன்னும் நல்ல படம் வரல அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தால் நம்ம சொல்லிகிட்டே இருக்கலாம். ஏன்னா ஓடிடியில் வந்தால் பார்க்கலான்ற மைண்ட் செட் இருக்கிற வரைக்கும் இது நடந்துக்கிட்டு தான் இருக்கும். இந்த படத்துக்கு என்னுடைய கரெக்டான ரேட்டிங் கொடுக்குன்னா 8 கொடுப்பேன் நான். ஆமாம், அவங்களுடைய மொத்தம் கேஸ்ட் அண்ட் க்ரூ உடைய ஒர்க்குக்கு.